ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த சீட் மைனிங் நேற்று இதை பார்த்துருந்தோம். இது அப்டேட் முடிஞ்சது. இது மைனிங் எண்ட் ஆகிட்டு நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் கேட்குறாங்க. லொக்கேஷனில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு மரம் ஒன்று காட்டிக்கொண்டிருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், அப்டேட் மைனிங் எண்ட் ஆகிட்டு. இதை பற்றி வேறு அப்டேட்டுகள் வரேன், லிஸ்டிங் அப்டேட்டுகள் வரேன், எக்ஸ்சேஞ்சில் சப்மிட் பண்ணுற அப்டேட் வரேன். நான் உங்களுக்கு தெரியப்படுத்தேன். கவனமாக எடுத்து விடுங்க. அடுத்தது நோட்பே ஆட்ரோப் நாளைக்கு லிஸ்ட் ஆகுது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுது. OKX, பிட்கெட், கேட்டோடோ, குக்வின், மெக்ஸ் குளோபல், BTSC, பிங்க், பிட்மார்ட், மெட்டோ சம்திங், அப்புறம் ஜூபிட்டர் எக்ஸ்சேஞ்ச், இப்படியான எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுது. பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்செலாம் ஆல்ரெடி வந்துட்டு நாளைக்கு சரியாக 2:30 மணி அளவில் லிஸ்ட் ஆகுது. ஒன்சைன் கிளைம் இன்னும் ஓப்பன் ஆகலை. அதாவது நாங்கள் வாலெட்டுக்கு கிளைம் பண்ணி கொடுத்தது, எங்களுடைய நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற வாலெட்டுக்கு கிளைம் பண்ணி அதை நாங்கள் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அதோட டிவைஓன்னு சொல்லப்படுற எக்ஸ்சேஞ்ச் ஒன்று நாங்கள் பண்ணி கொண்டு வந்தோம். எக்ஸ்சேஞ்ச் ஆர்டர் பண்ணி அது நாளை, அது 29 இதில் டிஜி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த வேர்ட்டஸும் நாளைக்கு சரியாக 6:30 மணிக்கு நினைக்கிறேன். 6:30 மணிக்கு லிஸ்ட் ஆகுது. ஒரு 5 எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. பிட்கெட் அப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் ரிசீவ் ஆகி கொண்டிருக்குது. எனக்கு என்னுடைய பிங் எக்ஸ்சேஞ்சுக்கு இன்னும் ரிசீவ் ஆகலை. ரிசீவ் ஆனாலும் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியாக 6:30 மணிக்கு நாங்கள் அதை சேல் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து அந்த ஏசெட் கோயினருடைய டிஜி திடீர்னு இன்றைக்கு ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. நாளைக்கு லிஸ்ட் பண்ண போகிறதாக, அதாவது 17ஆம் தேதி, நீங்கள் வீடியோ பார்க்குறது 17ஆம் தேதி ஆகிருக்கலாம், லிஸ்ட் பண்ண போகிறதாக ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. மெக்ஸ் குளோபலில் மட்டும் திடீர்னு நாங்கள் பற்றி அப்டேட்டே கொடுக்கல. திடீர்னு சொல்லிட்டு டிஜி நடக்க போகுது. இன்றைக்கு டிஜி நடந்திருக்கு. அப்புறம் நாளைக்கு லிஸ்டிங் பண்ண போகிறதாக சொல்கிறாங்க. நிறைய பேர் டிசப்பாயின்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அதில் கேவைசி பண்ணல. நிறைய பேர் அதில் மைனிங் என்ன நடக்குன்னு தெரியாமல் இருப்பாங்க. சில பேர் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சில பேர் கேவைசி அந்த அப்ரூவலே வர இல்லை. சில பேருக்கு கேவைசி ஆப்ஷனே வரல. அப்படியான இதெல்லாம் இருக்கிற நேரத்தில் இப்போ லிஸ்ட் பண்ண போகிறதாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் லிங்கும் கொடுத்துருக்காங்க. அதில் எப்படி நாங்கள் கிளைம் பண்ணுறது, எப்படி நாங்கள் வித்ட்ரோ பண்ணணும்னு சொல்லி அவங்க வித்ட்ரோவல் ப்ரோசஸும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ரைட், அந்த வித்ட்ரோவல் ப்ரோசஸ் ஹவு டு வித்ட்ரோன்னு சொல்லி இருக்குது தானே. நான் கீழே லிங்க் தருவேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் உள்ள போகும். அதுக்கு முன்னாடி எப்படி வித்ட்ரோ பண்ண போகணும்னு சொல்லியிருப்பாங்க. மெக்ஸ் குளோபலில் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கணும். மெக்ஸ் குளோபல் ஏர்ட்ராப் எக்ஸ்சேஞ்ச் அதில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதில் கேவைசிலாம் பண்ணியிருக்கணும். அதோட ஏசெட் கோயினரில் நீங்கள் கேவைசி முடிச்சு கம்ப்ளீட்டட் வெரிஃபைடுன்னு சொல்லி வந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்க தர லிங்க் இருக்குது. அந்த லிங்கில் போய்ட்டு உங்களுடைய யூசர் நேம், மெயில், பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய இதை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முதல் நீங்கள் கேவைசி பண்ணியிருக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய ஏசெட் கோயினர் மைனிங் ஆப்பில் கேவைசின்னு சொல்லியிருக்கு தானே. அந்த கேவைசி கிளிக் பண்ணிங்கன்னா இருந்தால் கேவைசி கம்ப்ளீட்டட்னு சொல்லி வரும். இல்லாதவர்கள் இதை பண்ண வேணாம், விட்டுருங்க. ஸோ கேவைசி கம்ப்ளீட்டட்னு சொல்லி வந்தால் மட்டும் நான் தந்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இதில் பாருங்கள், ஏசெட் கோயினர் மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்று இருக்குது. அதை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தருவேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இப்படி வரும். அதில் மேலே போய் லொகின் ஆப்ஷன் காட்டும். அந்த லொகினை நீங்கள் போய் கிளிக் பண்ண வேண்டி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இருந்தால் லொகின் வித் இமெயில் யூசர் நேம் இருக்குது தானே. முதலாவது ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியிருந்தால் நீங்கள் கொடுத்துருக்கிற இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க. அதோட கீழே பாஸ்வேர்டு கேட்பாங்க. ரெண்டுமே என்டர் பண்ணி உள்ளே போனீங்கன்னா தான் உங்களுடைய அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும், கனெக்ட் ஆயிரும். உங்களுடைய யூஸ் நேம் காட்டும். எவ்வளோ தான் ப்ரொசஸ். இந்த இதுக்குள்ளே நாங்கள் உள்ளே வந்தாச்சு. இப்போ நீங்கள் எங்கே போகணும்? ப்ரொஃபைல் ஆப்ஷன் கீழே இருக்கிற ப்ரொஃபைல் ஆப்ஷனில் போய் பாருங்கள். உங்களுடைய பேலன்ஸ் 43 வருஷம் 8 நாள்னு சொல்லி காட்டும். என்ற மைனிங் ஆப்பில் கிட்டத்தட்ட 1226 கோயின்ஸ் இருந்தது. ஆனால் இதில் 43 கோயின்ஸ் தான் காட்டுது. ஸோ இதை தான் வித்ட்ரோ பண்ண முடியும் என்னன்னு சொல்லி ப்ரோ பார்ப்போம். இதில் மேலே பாருங்கள் வித்ட்ரோ டோக்கன் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அந்த வித்ட்ரோ டோக்கனை கொடுத்தீங்கன்னா அந்த ஏசெட்சி பேலன்ஸ்னு சொல்லி வந்து காட்டும். 43 வருஷம் 8 நாள்னு சொல்லி காட்டும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா தான் மேக் வித்ட்ரோவல்னு சொல்லி இருக்குது. அதில் USDT அவைலபிளாக இருக்கும். அந்த USDT கிளிக் பண்ணிங்கன்னா தான் ஏசெட்சியும் காட்டும். ஏசெட்சியை கிளிக் பண்ணிவிட்டு யூசர் நேமுக்கு அனுப்ப போகிறீங்க, இன்னொருத்தருக்கு அனுப்ப போகிறீங்க, இல்லாட்டி வாலெட் அட்ரஸ்க்கு அனுப்ப போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும். இன்னொருத்தருக்கு அனுப்ப போனால் நாங்கள் ஃபீஸே இல்லாமல் இருக்கும். அதோட வாலெட் அட்ரஸ், அதாவது எக்ஸ்சேஞ்ச் அட்ரஸுக்கு அனுப்பினா இருந்தால் எங்களுக்கு 10 ஏசெட்சி ஃபீஸாக எங்களுக்கு போகும். இருக்கிறது 43, 10 போனால் 33 தான் எனக்கு வித்ட்ரோவல் வரப்போகுது. ரைட், இப்போ அதில் செலக்ட் பண்ணியாச்சு. வாலெட் அட்ரஸ் இருக்கிறத செலக்ட் பண்ணியாச்சு. கீழே வித்ட்ரோவல் அட்ரஸ் கேட்குறாங்க, இல்லை மேக்ஸிமம் கேட்குறாங்க. வித்ட்ரோவல் அட்ரஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் மெக்ஸ் குளோபல் எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு டிபாசிட் ஆப்ஷன், அசெட் ஆப்ஷனில் போய்ட்டு டிபாசிட் கிரிப்டோக்குள்ளே போய்ட்டு அதில் சர்ச் பண்ணணும். உள்ள போய் சர்ச் பண்ண வேண்டி இருக்கும். ஏசெட்சி கோயின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கோயின் வரும். அந்த கோயினை சூஸ் பண்ணுங்கள். அதில் பாருங்கள், சர்ச் பண்ணோடனே வந்துட்டு அதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்கன்னா அந்த BNB ஸ்மார்ட் செயினில் ஒரு அட்ரஸ் வந்து வரும். அந்த அட்ரஸை காப்பி பண்ணி கொள்ளுங்கள். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேக்கப் பேக்கில் வரணும். எங்கே இந்த ஏசெட்சி இந்த நாங்கள் எங்கே விட்டு போனோமோ அந்த இடத்துக்கு வரோம். அந்த இடத்துல வந்து அட்ரஸ் சப்மிட் பண்ணி போட்டு கீழே மேக்ஸிமத்தை கொடுத்து போட்டு நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்களா இருந்தால் சென்ட் கோட் கேட்கும். நாங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிற இமெயில் அட்ரஸுக்கு ஒரு கோட் ஒன்று வரும். அந்த கோடை கொடுத்தா தான் நாங்கள் இதில் வித்ட்ரோ பண்ணிக்கொள்ள முடியும். ரைட், ஆன் சென்ட் கோட் கொடுக்குறேன்னு என்ன வரும்னு சொல்லி பார்ப்போம். சென்ட் கோட் கொடுத்தா
மேக்ஸிமம் நாங்கள் 50 மினிமம் 50 டோக்கன்ஸ் இருந்தால் மட்டும் தான் நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு மேலே 1,00,000 டோக்கன்ஸ் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னோட இப்போ இருக்கிறது 43 தான் இருக்குது. ஸோ நான் வித்ட்ரா பண்ண முடியாது. நாளைக்கு லிஸ்டிங் ஆனாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. ஸோ யாருக்கெல்லாம் 50 அதிகமாக இருக்குதோ அவைலபிள் பேலன்ஸில் அதுவர்கள் மட்டும் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ என்னுடைய மைனிங் ஆப்புக்கு வரேன். மைனிங் ஆப்பில் வந்து வாலெட் ஆப்ஷனில் வந்து பாருங்கள், ஏசெட் கோயின் லேயர் 2ன்னு சொல்கிற வாலெட்டில் எனக்கு 43 காட்டுது. இந்த 43 தான் எனக்கு நான் கிளைமிங் ப்ரொசஸில் காட்டின டோக்கன். ஸோ இந்த 43 இதால் வந்ததுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு நான் பக்கத்தில் இருக்க ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். ரிவார்ட்ஸை கிளிக் பண்ண பாருங்கள், எனக்கு 1224 டோக்கன்ஸ் இருக்குது. ஆனால் அதில் 967 டோக்கன்ஸ் லாக்டில் இருக்குது. மற்ற கீழே இருக்கிற டோக்கன்ஸ் தான் எனக்கு வெரிஃபைட் ஆகிருக்கு 257 டோக்கன்ஸ். அதுக்கு கொடுத்துருக்காங்க, யூ வெரிஃபை பேலன்ஸ் வில் பி ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் வெரிஃபை பண்ணப்பட்ட பேலன்ஸ் உங்களுடைய லேயர் 2 வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட டோக்கன்ஸ் தான் அந்த 43 டோக்கன்ஸ். இப்போ டோக்கன் ஜென்ரேஷன் இவன் முடிஞ்ச பிறகு இன்றைக்கி டோக்கன் ஜென்ரேஷன் இவன் முடிஞ்சிட்டு 15ஆம் தேதி. அது பிறகு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். வேரியஸ் அன்லாக்கிங் ப்ரோசஸ், மல்டிபிள் அன்லாக்கிங் ப்ரோசஸ் கொஞ்சமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எல்லாத்தையுமே ஒன்றடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. அந்த பை ஏற்றப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கொஞ்சம் தான் வெரிஃபை ஆகும், அது பிறகு அதில் மிக்ரேட் ஆகும், அதில் இருந்தும் கொஞ்சம் போர்ஷனாக தான் எங்களுக்கு தருவாங்க. அதே மாதிரி தான் அவங்க தரப்போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது நாளைக்கு லிஸ்ட் ஆகிறதோட இது மைனிங் எண்ட் ஆக போகிற இல்லை, தொடர்ச்சியாக மைனிங் இருக்க போகுது. ஸோ கேவைசி வெரிஃபை ஆகாதவர்கள், கம்ப்ளீட் ஆகாதவர்கள், சப்மிட் ஆப்ஷனே வராதவர்கள்லாம் கவலைப்பட வேணாம், தொடர்ச்சியாக பண்ணி கொண்டு வருவாங்க. நான் ஒரு 1 வருஷமாக பண்ணுறேன், எனக்கு வித்ட்ரா பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ எனக்கு அப்புறம் ஜாயின் பண்ணாக்கலாம், கவலைப்பட தேவையில்லை, ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இல்லை உங்களோட ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கலவி ஊற்றுறாங்க, எதுக்கு லிஸ்ட் பண்ணுறீங்க, கேவைசி கம்ப்ளீட் பண்ணல, கேவைசி ஆப்ஷன் வரலன்னு சொல்லி மாறி கம்ப்ளைண்ட்டுகள் போய்கிட்டு தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க டோக்கன் ஜென்ரேஷன் ஈவெண்ட்டுக்காக எல்லா டோக்கன்ஸுமே பம்ப் ஆகி கொண்டிருக்கலாம். அவங்க டோக்கன்ஸை மார்க்கெட்டில் விடுறாங்க, விட்டுட்டு வருங்காலத்தில் இன்னும் ப்ரொஜெக்டை அப்டேட் பண்ணி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.